ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, ஆரம்ப காலத்தில் இங்கே ஒரு குடும்பம், அவங்க மருமக்கா எல்லாரும் வந்துருக்குறாங்க. ஒரு 10 உருப்படியாட்டம் எல்லாம் மருத்துவர் வந்து அம்மாவை கும்பிட்டு போட்டு இப்போ கிளம்ப போகிறாங்க. அந்த டைமில் வந்து அந்த வீட்டு தலைவர் சொல்கிறார், பச்சைமா பிடிச்சு கொண்டாந்தியே, மேல்மலையூர் எடுத்து போக போகிறோம், இந்த அம்மாளுக்கு பாதி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த அவருடைய சம்சாரம் சொல்லுது, நான் வந்துங்க இந்த பச்சைமாவை மேல்மருவத்தூருக்குன்னா மலையனூருக்குன்னா இல்லை இடிக்கலை, பொதுவாக சாமி கோயிலுக்குன்னு சொல்லித்தான் இடித்தேன், தயார் பண்ணேன். வேணும்னா அந்த மருவத்தூர்காரி அவள் பங்க சரி பங்க எடுத்துக்கிட்டுமே, ஆனால் வேண்டாங்கிற அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி அவங்கள சாமி கும்பிட்டு முடிச்சு போட்டு அந்த கொண்டு அந்த பாத்திரங்கள்லாம் எடுத்து பையில் வைக்கிறப்ப தூக்குனா அந்த பச்சைமா வச்சுருக்கிற பாத்திரம் பொசுக்குன்னு வெயிட் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஊரில் தூக்கிட்டு வந்தப்போ எவ்வளோ வெயிட் இருக்குதோ அதுலேருந்து பாதி வெயிட் குறைவாக இருக்குது. ஆச்சரியப்பட்டு என்னடாதுன்னு திறந்து பார்த்தா இந்த அம்மா என்ன சொல்லிச்சு, வேணும்னா அந்த மருவத்தூர்காரி பாதிய மாவை எடுத்துக்கிட்டுமே, யார் வேண்டான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிச்சு இல்லைங்களா. அதே மாதிரிங்க கத்தி போட்டு அறுத்து எடுத்தா இந்த பச்சை மாவு பாதி எப்படி எடுப்போமோ அதே மாதிரி அறுத்து பாதி மாவை மருவத்தூர்காரி எடுத்துக்கிட்டாளுங்க. இப்போ பாதி மாவு மட்டும்தான் அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்குது, மீதி இடம் காலியாக இருக்குதுங்க. எப்படி பாருங்க அம்மா செய்கிறான்னு. ஓம் சக்தி. இப்படி விருப்பத்தோடு அந்த பச்சை மாவு அம்மா எடுத்து சாப்பிட்டப்போ, அம்மா மட்டுமா சாப்பிட்ருக்கு, அம்மாவுடைய பரிவாரங்களாகிய அங்கே இருக்கிற அத்தனை தெய்வங்களும், அதரவண பத்திரகாளி, சப்தகன்னியர், 21 சித்தர்கள், துர்க்கையம்மா, 5 நாகம், ஓம் சக்தி பீடம், எல்லாம் எல்லா தெய்வங்களும் தானே சாப்பிட்ருப்பாங்க. அப்படிங்கிற அந்த குடும்பத்தினுடைய வினைகள் எல்லாம் இருக்குமா, பாவம் இருக்குமா, சாபம் இருக்குங்களா, எல்லாமே நீங்க இருக்கு சக்திகளே. ஓம் சக்தி.